வெல்கம் டு குறிஞ்சிப்பூ யூடியூப் சேனல். நம்ம வந்து பார்த்தீங்கன்னா பிரைடல் ஃப்ளவர் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இந்த மாதிரி குட்டி ரோசஸ் எடுத்துக்கோங்க, எல்லோ ரோஸ் எடுத்துக்கோங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா பிச்சி பூன்னு சொல்லுவாங்க, இல்லை இட்லி பூன்னு சொல்லுவாங்க. இந்த பெருமாள் கோயில் மாலையெல்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த மாலையில் வைக்கிற பூ இது. இதை வச்சு நம்ம பிரைடல் ஃப்ளவர் எப்படி செய்யறது அப்படின்னு பார்க்கலாம். பாருங்க, இந்த மாதிரி இருக்கும் பூவு. ஓகேங்களா? நான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி உட்டன் பிளாங்க் எடுத்துருக்கிறேன். உட்டன் பிளாங்க்கு நூல் எடுத்துருக்கேன். வந்து உட்டன் பிளாங்க் வந்து இந்த மாதிரி நூல் சுற்றிக்கிங்க. இந்த மாதிரி நூல் சுற்றிக்கிங்க, 4 சுற்று சுற்றிக்கிங்க. இந்த மாதிரி 4 சுற்று சுற்றிக்கிங்க. சுற்றிட்டு இந்த இடத்துல முடிச்சு போட்டுக்குங்க. உங்களுக்கு என்ன லென்த் வேணுமோ அந்த மாதிரி உட்டன் பிளாங்க் எடுத்துக்கோங்க. இல்லை புக்கு எது வேணாலும் வச்சு பண்ணிக்கலாம். நான் உட்டன் பிளாங்க் எடுத்துருக்கிறேன். ஓகேங்களா? இந்த மாதிரி முடிச்சு போட்டுக்குங்க. கொஞ்சம் நூல் விட்டுக்குங்க. நூல் விட்டுருங்க. நூல் விட்டுட்டு எடுத்துருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இந்த பிச்சு பூ எடுத்துக்குங்க. இந்த மாதிரி குட்டி குட்டியாக இருக்கும் பூவு. இதையும் பிச்சுருங்க. இது இந்த காம்பை பிச்சுருங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா மேலே 2 நூல், கீழே 2 நூல் இருக்குது. ஃபஸ்ட்டு 2 நூலுக்கு நடுவில் வைங்க. இப்படி நூலுக்கு நடுவில் வச்சு இப்படி எடுங்க. அடியில் போட்டு மேலே எடுங்க. அதே மாதிரி மறுபடியும் எடுங்க. இதை எடுத்துருங்க, இல்லைன்னா அது அதே மாதிரி பிடிச்சிட்டு மேலே போட்டு அடியில் ஃபுல்லாக அடியில் தூக்கிட்டு எடுத்துக்கணும். அதே மாதிரி மேலே போட்டு அடியில் எடுத்து. ஓகேங்களா? இப்போ இதில் 3 இது வச்சுட்டோம். அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி எல்லோ ரோஸ், ஒரு குட்டி எல்லோ ரோஸ் எடுத்துக்கிறோம். நம்ம நல்லா சுருளாக்குற மாதிரி எடுத்துக்கோங்க. அதை வந்து சென்டரில் வச்சுக்கிறோம். ஓகேங்களா? சென்டரில் வச்சு இப்படி பிடிச்சிக்குங்க. நல்லா பிடிச்சிக்குங்க. பிடிச்சிட்டு அதே மாதிரி எல்லோ ரோஸ் காம்பு வந்து கொஞ்சம் குட்டியாக இருக்கிறனால 2 தடவை போட்டுக்குங்க. அப்போ தான் அந்து போகாமல் வரும். பாருங்க, மேலே போட்டு அடியில் இந்த பக்கம் இப்படி எடுத்துக்கோங்க. ரெண்டு தடவை எடுத்துக்கோங்க. அப்போ மறுபடியும் வந்து பிச்சு போயிடுங்க. மறுபடியும் பிச்சு பூ எடுத்துக்கோங்க. மறுபடியும் வைங்க. அப்படி அதே மாதிரி இதே மாதிரி 3 தடவை வைங்க. அடுத்து ஒரு எல்லோ ரோஸ் வைங்க. குட்டி குட்டி பூவாக இந்த மாதிரி பிஞ்சாக இருக்கிறத கூட நம்ம எடுத்து ஜாயின் பண்ணிக்க முடியும். இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. இன்னொரு அதே மாதிரியே
கட்டிடுங்க. இது தேர்டு. வச்சிட்டிங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு எல்லோ ரோஸ். அடுத்து மறுபடியும் ஒரு எல்லோ ரோஸ். ரெண்டு தடவை கட்டிடுங்க. இதே மாதிரி வரிசையாக வச்சுக்கிட்டே வாங்க. ஓகேங்களா? இங்கே வருங்க, இந்த மாதிரி. அடுத்தது இன்னொரு எல்லோ ரோஸ். ஓகேங்களா? நல்லா சுருளாக இருக்கிற மாதிரி எல்லோ ரோஸாக எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி கொஞ்சம் பெருசாக இருக்கிற மாதிரி எடுத்துக்கோங்க. இதுக்கு வந்து 2. அடுத்து பிச்சிப்பூ. இதோட முடிச்சுக்கலாம். சின்னதாக பிரைடல் இது. இது வந்து இப்படி 2 பக்கமாக பிரித்து விட்ருங்க. அப்போ தான் வந்து உங்களுக்கு வந்து ஈக்குவலாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஃபினிஷ் பண்ணுறதுனால 2-3 இது போட்டுக்குங்க. போட்டுக்குங்க. இதை வந்து இப்படி பண்ணிக்கோங்க. இதோட ஃபினிஷ் பண்ணிக்கலாம். இந்த நூலை கட் பண்ணிவிடுங்க. பெருசாக வேண்டாம், கொஞ்சம் நீங்கள் பெருசாக போட்டுக்கலாம். திருப்பிக்கிங்க. இப்படி கட் பண்ணிக்கோங்க. இந்த பிளாங்க் எடுத்துருங்க. இங்கே பாருங்க. எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்க. இங்கே பாருங்க, எவ்வளோ அழகான பிரைடல் ஃப்ளவர் ரெடி ஆகிடுச்சு. இது அப்படியே இப்படியே நீங்கள் வச்சுக்கலாம். இதை ஓகேங்களா? இதை அப்படியே வச்சுக்கலாம். இங்கே பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.